வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தலைவருடைய கூலி படத்தோடைய கதை பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை ஆன்லைன்ல விட்டுட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா சுவாரஸ்யமான ஒரு கதை பாத்தீங்க அப்படின்னா இந்த கதையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தங்கம் தங்கத்தை முதலீடு பண்ணிட்டு இருக்க தங்க முதலாளிகள்கிட்ட இருந்து தங்கம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம திருடு போயிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த அடக்கிறதுக்கு கவர்மெண்டால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியல. அதுக்காக கவர்மெண்ட் போராடுது. இதை யாரால அடக்க முடியும்னு பார்த்தா ஜெயிலில் இருக்க தேவா அவர்களால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயில இருந்து தேவா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை ஜெயில இருந்து இவங்க ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு தலைவர் தேவா பாத்தீங்க அப்படின்னா யார் இந்த திருட்டுக்கு காரணமான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவங்க ஏன் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து தடுத்து நிறுத்துறாரு. இதுக்கு நடுவில் தலைவர் ஏன் ஜெயிலுக்கு போனாரு அப்படிங்கிற அந்த பிளாஷ்பேக்கோட இந்த கதை நகர்றதா ஒரு சின்ன ஓட்டம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மிக பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுவே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த லைனே பிடிச்சி மாசா கமர்ஷியலா பில்டப்போட கொடுத்தாரு அப்படின்னா லோகேஷ் பாத்தீங்கன்னா பில்டப்புக்கு பஞ்சமே இருக்காது. லோகேஷ் கிட்ட செம்ம ஷார்ப்பா இருக்கும். அவரோட பில்டப்பும் பேக்ரவுண்ட் அனிருத்தோட மியூசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியலுக்கு செம்ம ஆப்டான டைரக்டர், மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா லோகேஷும் அனிருத்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறாங்க அப்படின்னா மிக சூப்பரான ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். கண்டிப்பாக படத்துல ஒரு 4 சாங் கண்டிப்பா இருக்கும். பீட்டு சாங்கா ஒரு 2 சாங் இருக்கும். நார்மலா ஒரு சாங் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லா ஒரு சாங் இருக்கும். இந்த 4 சாங் படத்துல இருக்கு. கண்டிப்பாக டிசம்பர் தலைவருடைய பிறந்த நாள் 12/12/2024 அன்று பாத்தீங்கன்னா கூலி படத்துல இருந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபுல்லா விடலனாலும் கண்டிப்பா ஒரு பிட்டாவது அப்படி வந்துட்டு போற மாதிரி ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கண்டிப்பா அது உண்டு. ஜெயிலர் 2ஓட ப்ரோமோ கண்டிப்பா வெளியிடுறாங்க. இது 2 விஷயம் கண்டிப்பா தலைவர் நமக்கு கொடுக்குறாரு. கூலி படம் கதை பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இதுவே லோகேஷ் அவர்கள் எடுத்தா அது எப்படி, எந்த இடம், லொகேஷன், யாரு ஹீரோ, யாரு வில்லன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் உண்மையாலுமே பரபரப்பை கிளப்புற அளவுக்கு தான் இருக்கு இந்த கதை. பார்க்கலாம் லோகேஷ் அவர்களுடைய கதை எப்படி வரப்போகுது, படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம சேனல் இதுதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.